நம்ம சொசைட்டிய பொறுத்தவரைக்கும், ஒருத்தவங்க நேர்மையாவும், உண்மையாவும் இருந்தாங்கன்னா, அவங்கள போட்டு நசுக்கு நசுக்குன்னு நசுக்கி, அவங்கள அப்படியே புழிஞ்சு தூர தூக்கி போட்டுடுவாங்க. அதனால தான் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரே அப்படியே மாறுன மாரி தெரிய ஆரம்பிக்கும். அதையும் என்ன இவன் இந்த மாதிரி மாறிட்டான்? என்ன இவ இப்படி மாறிட்டா? இப்படி சுத்தி இருக்கிறவங்க பேச்சுகளுக்கும் அடிபடுறோம். உண்மைய சொல்லப்போனா, நம்பளா மாறலங்க. இந்த சொசைட்டி நம்மள மாத்திடுச்சு. இதுதான் உண்ம. இத தான் திவ்யாவும் இப்ப ஃபாலோ பண்றாங்க. ஆமாங்க, பிக் பாஸ் திவ்யா எப்பவுமே ரூடாவே இருக்காங்களே. அதுக்கான காரணம் என்ன? அண்ட் அவங்க கடந்து வந்த பாதை அண்ட் இவங்கள பத்தி ரொம்பவே ஜென்யூனான சில விஷயங்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்க பேபி திவ்யாவுடைய மிகப்பெரிய தீவிரமான ரசிகரா இல்ல ரசிகையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பிக் பாஸ் திவ்யா இவங்க பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ரூடான பொண்ணு. ஏன் இந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்ற கேள்வி உள்ள இருக்கிறவங்களுக்கும் சரி வெளியில இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு சிலருக்கு எப்பவுமே இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கான்றத கேட்கும் போதுதான் இந்த பொண்ணு இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் அடைஞ்சுதான் எப்படி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க, இவங்க மாறல, இவங்கள மாத்திட்டாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரீசெண்ட் டைம்ல அவங்க கடந்து வந்த பாதை ஸ்டோரியை சொல்லும் போது ரொம்ப ஃபன்னா ஆரம்பிச்சாங்க. அவங்க ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல இருந்திருக்காங்க. படிப்புக்கான வசதிகள் எதுவுமே இல்லாத காரணத்தினால அப்படியே டவுன் ராமநாதபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இவங்க அவங்க வீட்டுக்கு கடைக்குட்டி. இவங்களுக்கு மூத்த 2 அக்கா அண்ணா இப்படி பெரிய குடும்பமா தான் இவங்க இருந்திருக்காங்க. ரொம்ப கடைசி ரொம்ப சின்ன பொண்ணா அவங்க வீட்டுல ரொம்ப சமத்து பொண்ணா இருப்பாங்க. ஆனா சுத்தமா படிப்பு ஏறாது. ஆனா ஏதோ ஒண்ணு சாதிக்கணும்ன்ற வெறி மட்டும் அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா படிக்க மாட்டாங்க, மக்கு பொண்ணா ஸ்கூல்ல நிறைய கேலி கிண்டல் அவமானம். இவங்களுக்கு படிக்காம இருக்கணும்னு ஆசை இல்லையா, படிக்கணும், நிறைய மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிற ஒரு பெண்மணியா தான் சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா அவங்க அப்பா கூட போன சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அழகான மெமரிஸை நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே அவங்க அவங்க அப்பா கூட லீவ் டைம்ல கோர்ட்டுக்கு போவாங்களாம். அங்க இருக்கிறவங்கள பார்த்து நம்ம எப்படியாவது அட்வொகேட் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வருது. ஆனா அந்த அட்வொகேட் ஆசை அப்படியே ஒரே ஒரு பெண்மணியை பார்த்து நம்ம ஏன் ஜட்ஜ் ஆகக்கூடாது அப்படின்ற ஆசையும் வந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கிடைச்ச மரியாதையை பார்த்து இதே மாதிரி தான் நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆகணும், இந்த இடத்துக்கு நம்ம வரணும்னா நம்ம வேற லெவல்ல படிக்கணும் அப்படிலாம் நினைக்கும் போது தான் 12th ரிசல்ட் வருது. 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகுறாங்க. ஆனா அதை விடாம படிச்சு அடுத்த வருஷமே கிளியர் பண்றாங்க. இது போல படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா படிக்க முடியல. பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை, ஆனா ஆக முடியல. இது போல ஒரு சூழல்ல இவங்க இருக்கும் போது சொசைட்டியும் இவங்களை போட்டு அந்த அளவுக்கு டம்ப் பண்ணுது. இவ மக்கு, இவ படிக்க மாட்டா, இவளுக்குலாம் ஒன்றும் தெரியாது, இவளை எங்க இந்த மேல வர போறா, இவன் இப்படியேதான் இருக்க போறா, இது மாதிரி இவங்களை சுத்தி இருக்கிறவங்களே இவங்கள டம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு 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 கொஞ்சம் மனசுல ஒரு எப்படி சொல்றது, அதை ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பவரா மாத்தணும் அப்படின்னு நினைச்சு அதை ஒரு வெறியா மாத்துறாங்க. படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், நம்ம வேற லெவல்ல வரணும் லைஃப்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பிஏபிஎல் படிக்கலாம், மதுரைக்கு போகலாம், சென்னைக்கு போகலாம், இவங்களுடைய ஆசையை வீட்டுல சொன்னா, அட நீ ரொம்ப சின்ன பொண்ணு, அங்கெல்லாம் போய் என்ன கஷ்டப்பட போற, இங்கே ஒரு காலேஜ்ல சேர்த்து விடுறோம்ட்டு உமன்ஸ் காலேஜ்ல ஏதோ ஒரு குரூப் எடுத்து சேர்த்து விட்டாங்க. எதுக்கு படிக்க போனோம் அப்படின்னு தெரியாமலேயே இப்ப வரைக்கும் இவங்க இருக்காங்களாம். ஏன்னா அவ்வளவு அரியர்ஸாம், எந்த ஒரு அரியரும் கிளியர் பண்ணலையாம். ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல தான் இவங்க நமக்கு படிப்பே வராது, வீட்லயே இருப்போம், நம்ம ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க அக்கா, அதாவது செகண்ட் அக்காக்கு பிரெக்னன்சி டைம்ல அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக இவங்க ராமநாதபுரம் டு சென்னைக்கு போறாங்க. இங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இந்த ஊர் சந்தை இது போல பார்த்துட்டு அங்க போனா அனதர் வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலாம். அது மிகப்பெரிய ஒரு விஷயமா, சென்னைக்கு போறதுலாம் ஏதோ ஃபாரின் போன மாதிரி ஒரு ஃபீல்ல அவங்க இருந்திருக்காங்க. ஆனா திவ்யா பார்க்கும்போது அப்படி தெரியவே இல்லைங்க. உண்மையை சொல்ல போனா அந்த பொண்ணு பார்க்கும்போது அவங்களுடைய போல்ட்னஸா இருக்கட்டும் அண்ட் பார்க்க ரொம்பவே மாடர்னாவும் இருக்காங்க, அதே சமயம் ட்ரெடிஷ்னலாவும் இருக்காங்க. ஸோ நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, இப்படிலாம் நினைச்சிருப்போம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க அக்கா கிட்ட ஒருத்தவங்க கேட்கறாங்களா, நான் என்ன படிக்கணும், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது, ஏன்னா அவங்க அக்காலாம் செம்மையா படிப்பாங்களாம், இவங்களுக்கு மட்டும் தான் உங்களுடைய ஃபேமிலியில படிப்பே வராதான். ஸோ நீ சினிமா போன ஆசைப்படுற, அதனால விஷுவல் கம்யூனிகேஷன் குரூப் இருக்கு, நீ படின்ட்டு வேற ஒருத்தங்களுக்கு அவங்க அக்கா சஜஸ்ட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு இவங்க ஓகே நம்மளும் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படிதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமா இதுக்குன்னு ஒரு படிப்பு இருக்கான்ட்டு சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ட்ரை பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஒரு ப்ராஜெக்டுக்காக அவங்க அக்கா கிட்ட வரும்போது, நீங்க அப்படி இப்படி நடந்தா மட்டும் போதும் இவங்களை கூப்பிடுறாங்க. அப்படிதான் இவங்க நடிக்க போறாங்க. அந்த நேரத்துல அவங்க அம்மா உடம்பு சரியில்லை, சுகர் இருக்கிறது தெரிய வருது. ஒரு பக்கம் அம்மாவை கேர் பண்ணிக்கணும், இன்னொரு பக்கம் அக்காவை கேர் பண்ணணும், இன்னொரு பக்கம் நம்ம கெரியரையுமே பார்க்கணும். இப்படி சுத்தி நிறைய விஷயங்கள் மனசுல ஓடுது.
அதை எப்படி பண்ணணும்னு மட்டும் தெரியல. ஒரு பாயிண்ட்ல இவங்களுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் சீரியல்லே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அம்மா 2 குழந்தைங்களுக்கு அம்மா கேரக்டர் தான் கொடுத்திருப்பாங்க. அது எந்த சீரியல்னா கிட்டத்தட்ட பல வருஷமா இங்க மக்கள் மத்தியில ரொம்பவே வெற்றிகரமா போன சீரியல் பிரியமானவர். அந்த சீரியல்ல உமா கேரக்டர் பண்ணவங்கள நம்ம யாராலையும் மறக்க முடியாது. இப்ப கூட ராஜா ராணி பண்ணாங்க. சீசன் 2ல ஒரு வித்தியாசமான மாமியாரா பார்த்திருந்தோம். ஆனா அதே பிரியமானவர் சீரியல் மூலியமா உமாவை எல்லார் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சிட்டாங்க. சோ அந்த உமா கேரக்டரை இவங்க சின்ன வயசு உமா கேரக்டர்ல பண்ணியிருப்பாங்க. அதை கண்டிப்பா பாத்தீங்கன்னா இதுதான் திவ்யாவா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப பாவமான ஃபேஸ், எதுவுமே தெரியாம ஒரு இன்னசென்ட்டான ஒரு முகம், நம்ம லைஃப்ல என்ன ஜெயிக்க போறோமா இல்லையா, இது போல ஒரு கேள்விகள் ரியலாவே அவங்க லைஃப்ல நடக்கும் போது அதை அந்த கேரக்டரும் கொடுக்கும் போது அவங்க நினைச்சிருக்காங்க. ஸோ இப்படிதான் அவங்களுடைய கெரியர் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வர போறோம் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல ஒரு பிரேக். என்னன்னா இவங்களுக்கு பிடிக்காத ஒரு ரோலை கொடுக்குறாங்க, செய்யாத விஷயத்த செய்யறேன் அப்படின்னு தேவையில்லாம சில பழிகள் வருது. அதுல குறிப்பா இவங்க ரொம்ப கோவக்காரங்களாம் ஆரம்பத்துல இருந்தே. நம்ம ஏன் நமக்கு உண்மையா இல்லாதவங்களுக்கு நம்ம ஏன் உண்மையா இருக்கணும், ஜென்யூனா நமக்கு இருக்காங்கன்னா நம்ம இருந்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனா மாறுறாங்க. தப்புனா தப்பு, சரினா சரி அப்படின்ட்டு எல்லா இடங்கள்லயும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க பேசும்போதுதான் அந்த இடத்துல ஒரு வாக்குவாதம் நடக்குது. அந்த டீம், அதாவது இவங்க எந்த டீமுக்கு செலக்ட் ஆனாங்களோ அந்த டீம் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் நீ எங்க போய் நீ நடிக்கிற, நீ என்ன பண்ற, இந்த எப்படி காலி பண்றோம் பாருன்ற மாதிரி ரெட் கார்டு பேன் பண்ணலாம். இது போல நிறைய இஷ்யூஸ் இவங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து இப்படி ஒரு ஃபேஸ்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் கெரியர் மூலியமா வேற மாதிரி ஆகணும்னு பார்த்தா இவங்க இந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ ஆரம்பத்துல இவங்களுடைய ஃபேமிலியில எதிர்த்து தான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஃபீல்டு வரப்போறான் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா ஒரு பிராட் மைண்டடா இருந்ததுனால ஓகே நீ போமா, எதனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு தான் அனுப்பிச்சிருக்காரு. ஆனா இவங்களுக்கு வந்த பிரச்சனைகள், இவங்களை பத்தி சுத்தியில இருக்கவங்க பேசின பேச்சுக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படிப்பட்ட மனுஷனே என் பொண்ணுடைய நிலைமை என்ன ஆகுமோன்ற ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி தான் இந்த சொசைட்டி மாத்திருக்கு. இது 100க்கு 100 உண்மை. இது அவங்க சொன்னதுதான். ஆனா இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம கூடவே இருந்தாலுமே சிரிச்சு பேசினா நமக்கு பின்னாடி பேசுறவங்க தான் பல பேரும் இருக்காங்க. அதனாலதான் யாரையுமே நம்பாதீங்க, உங்களை நீங்க நம்புங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, லைஃப்ல கண்டிப்பா வெற்றி நிச்சயம் இப்படிலாம் நம்ம சொல்றோம். இதுதான் விஷயம். அதே மாதிரி நீங்க ஒரு செயலை செய்யறீங்க, செய்ய போறீங்க, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்க போதுன்னா அதை யாருக்குமே சொல்லாதீங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரியும்ன்றதுக்கு சொல்றதுக்கான காரணமே இதுதான். அந்த மாதிரி தான் பெரிய ப்ராஜெக்ட் நினைச்சு போனா இந்த மாதிரி ரெட் கார்ட்லாம் கொடுத்து இதுக்கப்புறம் கெரியரை காலி பண்ணலாம் நினைக்கும் போது தான் இவங்க நமக்கு என்னடா இவ்வளவு பிரச்சனை வருது, நமக்கு தேவையே இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்க. அந்த ஆடிஷன் வாய்ப்பு இவங்களுக்கு திரும்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ரோல் கிடைக்குது, ஹீரோயின் மாதிரி நீங்க தான், நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியலட்சுமி அப்படின்ற சீரியல் கிடைக்குது. இந்த இடத்துலதான் ஜெனி கேரக்டரா நம்ம எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டாங்க. இது உண்மையாலே நல்ல ஒரு விஷயம். ஏன்னா ரொம்பவே சாஃப்ட் நேச்சரா அந்த ரோல் இருக்கும். நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்ச ரோல். ஸோ உங்களுக்கு அந்த ரோல் பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் கிடையாதுங்க, அவங்களுடைய கெரியரை தாண்டி அவங்களுடைய பர்சனல் லைஃப்லயும் சில விஷயங்கள்ல அவங்க சிக்கி அதுல இருந்து மீள முடியாம திணறி அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. ஆனா சுத்தி இருக்கிறவங்க அதை பத்தியே பேசி, அதாவது ஒரு பொண்ணுக்கு திருமணம்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். அது பொண்ணா இருக்கலாம் பையனா இருக்கலாம். ஆனா பொண்ணுக்கு திருமணம் நின்றுடுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ணியாச்சு, மீடியா முன்னாடி சொல்லியாச்சு, இவர் தான் என்னுடைய கணவர் இப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறம் கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் இவங்க இந்த சொசைட்டியை பார்த்து என்ன இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேட்கிற மாதிரி தான், என்னன்னா பைத்தியக்காரத்தனமா பண்றீங்க அப்படின்னு கேள்விலாம் கூட இவங்க கேட்டிருக்காங்களாம். ஏன்னா உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்ட்டு இவங்க கிட்டே டிஎம் பண்றாங்களாம். இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவங்க ஆக்ட்ரஸா இருக்கலாம், நடிப்பு சம்பந்தமா இவங்களுடைய கிரிட்டிசைஸ் வச்சாலும் சரி, இவங்க கிட்ட கேள்விகள் கேட்டாலும் சரி பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு டவுன் ஃபேஸ் இவங்க அனுபவிச்சு அதுல இருந்து சக்சஸ்ஃபுல்லான ஒரு பாத்துல போறாங்கன்னும் போது நான் இதெல்லாம் பார்த்தேன், இதுல இருந்து மீண்டு வந்தேன், கண்டிப்பா எல்லாராலையும் முடியும், அது ஒரு பாசிட்டிவான வே. அதை விட்டுட்டு உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சா, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, ஏன் கல்யாணத்தை நிறுத்துனீங்க, அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம், அது அவங்களுடைய பர்சனல், அதை நம்ம தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போறது கிடையாது. ஆனா இங்க முக்காவாசி நிறைய பர்சனலான விஷயங்கள் வெளியே சொன்னாதான் கண்டிப்பா அதுக்கு ரொம்ப பெரிய ரீச் கிடைக்குதுன்னு நினைச்சு இங்க சில விஷயங்கள் நடக்குது. ஒரு சிலர் அதை எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டுன்னு சொல்லாமலும் இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற இந்த மீடியா உலகத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் நான் ஒரு பெண்ணுல இருந்து வாங்குற கிளிப் இருக்கட்டும், கார் இருக்கட்டும், வீடு நகன்ட்டு இப்படி எல்லாத்தையுமே ஒரு பர்சனலான விஷயங்கள் இல்லாம போற அளவுக்கு சோஷியல் மீடியால ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மிகப்பெரிய இம்பாக்டா இப்ப வரைக்கும் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ நடிகர் நடிகைகள் எல்லாருக்குமே அது ஒரு
வேலை. அதே மாதிரி வெளியவும் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க மாட்டீங்களே. அவங்க உங்க ஒர்க்குக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களே. அதே மாதிரி தான் எங்களுக்கும் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்களும் சக மனுஷங்க தான். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்ட்டு ரொம்பவே ஒரு எமோஷனல் கனெக்ட் பண்ற மாதிரி திவ்யா பேசியிருந்தாங்க. அது உண்மையாலே ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. அங்க இருக்கிறவங்களும் கண்கள்லாம் கலங்குச்சு. ஸோ ஒரே நைட்ல குயின் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் திவ்யா. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டு என்ன இந்த பொண்ணு பேய் மாதிரி கத்துது, சண்டை போடுது, இது போலலாம் சொல்லிட்டு இப்போ இந்த அளவுக்கு கனெக்ட் ஆனது வந்து இவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரு படி அப்படின்னே சொல்லலாம். உண்மையாலே இவங்க டைட்டில் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கிறது தான் இவங்களுடைய மைனஸா இருந்தாலும் அதுதான் இப்போ இவங்களுடைய பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஸோ இதே பாக்கியலட்சுமி சீரியல்ல கூட இந்த முன்னாடி நடந்த பிரச்சனையோட மெயின் லீடு அந்த ஒரு டைரக்டர் கிட்ட பேசி காலி பண்ணலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா பாக்கியலட்சுமி சீரியலுடைய டைரக்டரும் சரி ப்ரொடியூசரும் சரி இவங்க அந்த மாதிரிலாம் இல்லையே, இவங்களுடைய கேரக்டர் கரெக்டா தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து கண்டினியூ பண்ண வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பரவாயில்ல, ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்கப்பா, நம்பி நம்ம வேலை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு ஆறுதலா இருக்கு. ஸோ திவ்யாவுடைய இந்த ரூடா இருக்கிற இந்த தன்மைக்கு பின்னாடி பல கஷ்டங்கள், வலி, வேதனை, அவமானங்கள் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். என்னன்னா கண்டிப்பா ஆஃப்டர் பிக் பாஸ் திவ்யாவுடைய வாழ்க்கையில ரொம்ப அழகான மாற்றங்கள் வரும்ன்றத மட்டும் ஷுவரா சொல்லலாம். ஏன்னா நிறைய ஆடியன்ஸ்க்கு அவங்கள ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வகையில இவங்கள பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.